அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் முதல் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். அதோடு சேர்த்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 16வது வசனம், அப்போஸ்தலர் 24:16, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த 2 வேத வாக்கியங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக ஒரு நல் மனசாட்சி உள்ள அல்லது குற்றமற்ற மனசாட்சி உள்ள தேவனுடைய மனிதனாக இருந்ததாக அவர் தன்னை பற்றி சொல்லுகிறதை இந்த வேத வாக்கியங்களிலே நாம் படிக்கிறோம். முதல்ல வாசித்த அந்த அப்போஸ்தலர் 23:1 எல்லா விஷயங்களிலும், 1-2 காரியத்தில் மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல் 24வது அதிகாரத்தில் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் பார்க்க முடியாது. அதே போல் மனிதர்கள் நம்முடைய மனசாட்சி அல்லது நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர்களும் அறிய முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று கேட்டால் அவைகள் எல்லாம் அறியக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஒரு நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது முக்கியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமான நிலைமையிலே, அவருடைய உலக ஜீவியத்திலே ஒரு ஒழுங்கற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லை. தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகருடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒழுங்கற்றதாக, தாறுமாறானதாக, வேத வசனத்தின்படி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லை. அப்போ முதல்ல நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சரியாக இருக்க முடியும். இந்த புதிய ஏற்பாட்டிலே 30க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த மனசாட்சி என்கிறதான வார்த்தை வருகிறது. எனவே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய மனசாட்சி தெய்வத்துக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆவியானவர் சுமார் புதிய ஏற்பாட்டிலே 30க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த மனசாட்சி என்கிறதான வார்த்தை வருகிறது. மனசாட்சி அப்படி என்று சொன்னால் நம்முடைய மனதே நம்மை பற்றி என்ன செய்கிறது என்று கேட்டால் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனசாட்சி என்ன செய்கிறது என்று கேட்டால் நம்மை அறிந்து கொள்வதற்கு, அடுத்து நமக்குள் இருப்பதை அறிந்து கொள்வதற்கு மனசாட்சி என்ன செய்கிறது, உதவியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் நம்முடைய மனசாட்சி. இந்த மனசாட்சியின் மூலமாக நாம் யார் என்பதை என்ன செய்ய முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருப்பதை அறிந்து கொள்வதற்கு, இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே, அதாவது என்ன நினைவு, என்ன சிந்தனை, என்ன யோசனை என்கிறதையெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க அறிய முடியாது. அது உள்ளுக்குள் நடக்கிற காரியம். அப்போ இந்த உள்ளே இருக்கிற காரியங்களை, நமக்குள் இருப்பதை அறிந்து கொள்வதற்கும் நம்மை அறிந்து கொள்வதற்கும் உள்ளதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சி. அதை வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மனசாட்சி என்று சொல்கிற வேளையில் நம்ம எப்பெல்லாம் தவறு செய்கிறோமோ
அப்பொழுதெல்லாம் அந்த மனசாட்சியில் என்ன வருகிறது? ஒரு வேதனை வருகிறது. நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் இந்த காரியத்தை பார்த்துருக்கக்கூடாது, நான் இந்த மாதிரியான இடத்துக்கு போயிருக்கக்கூடாது என்று நம்முடைய மனதிலே வரக்கூடியதான ஒரு வேதனை. தவறானதை பார்த்து விட்டேன், தவறாக பேசிவிட்டேன், தவறான இடத்துக்கு போய்விட்டேன் என்று நம்முடைய தவறு செய்கிற வேளையில் நம்முடைய மனசிலே உண்டாகக்கூடிய அந்த வேதனை, அந்த வலி, அதான் மனசாட்சி. ஆதியாம புத்தகத்திலே ஆதாமை பற்றி படிக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் இருந்தவர் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வருகிற சமயத்திலே ஆதாம் ஏவாளும் என்ன செய்யவில்லை? ஆண்டவரை தைரியமாக சந்திக்க முடியாதபடிக்கு அவர்கள் பயந்து ஓடி ஒரு மரத்துக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் அவர்கள் பயந்தார்கள்? ஏன் அவர்கள் ஓடினார்கள்? ஏன் அவர்கள் தைரியமாக தேவனை சந்திக்க முடியவில்லை? மனசாட்சி அவர்களை வாதித்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய கட்டளையை நீங்கள் மீறி நடந்து விட்டீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லலை. தேவனுக்கு தெரியும், ஆனால் அவர் சொல்லலை. ஆனால் அவங்க மனசாட்சி சொன்னதுனால அவர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஓடி அங்கே பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே படிக்கிறோம். எனவே மனசாட்சியை பற்றியதான ஒரு விளக்கம் ரோமர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆவியானவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் படிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 2வது அதிகாரம் அந்த 14-15 வாக்கியங்களே நாம் விதமாக வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 2வது இங்கே மனசாட்சியை பற்றியதான ஒரு விளக்கம் ஆவியானவர் சொல்லுகிறார். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலே குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்கிறது என்று கேட்டால் தீர்க்கிறது. நமக்குள்ளே ஒரு கோர்ட் இருக்கிறது, நமக்குள்ளே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அதான் நம்முடைய மனசாட்சி. குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று மற்றவர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது என்று கேட்டால் ஒன்றை ஒன்று தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உள்ளான நியாயாதிபதி, நமக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு சாட்சி என்ன என்று கேட்டால் நம்முடைய மனசாட்சி என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பைபிளை நீங்கள் படிக்கிற வேளையில் சுத்த மனசாட்சியாக இருக்க வேண்டும், நல் மனசாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்னெல்லாம் சொல்லி இப்படி அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறது. முதலாவது இந்த மனசாட்சி என்ன செய்யும் என்று கேட்டால் நம்முடைய குற்றத்தை உணர்த்தும். நாம் தவறு செய்கிற வேளையில் இந்த மனசாட்சி என்ன செய்கிறது என்று கேட்டால் நம்முடைய குற்றத்தை அறிவுறுத்தக்கூடியதாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இதற்கு 2 உதாரணங்கள் நாம் பைபிளில் படிக்கிற வேளையில், முதலாவதாக பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தில் ஆதியாம புத்தகம் 42வது அதிகாரம் ஆதியாம 42வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க வேற வேளையிலே யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் 2 பேர், அந்த 11 பேரும் 10 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த மாதிரியாக சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த 42வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். இந்த வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அநேக வருஷங்களுக்கு முன்பாக யோசேப் என்ன செய்தார்கள்? கொடுமைப்படுத்தினார்கள், குழியிலே போட்டார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள், அவனை பகைத்தார்கள். இப்பொழுது அவர்கள் தான் இந்த யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். ஆனால் அவன் தான் யோசேப் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வேவுகாரர், தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இல்லை இல்லை, நாங்களாம் ரொம்ப உண்மையானவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது மேலே எழுதியிருக்கிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, 12 பேர் எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைகள், அதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டான்னு சொல்கிறார்கள். அப்போ அது பொய், யோசேப்புக்கு தெரிகிறது. யோசேப்பு என்ன காணாமல் போயிட்டான், இவன் தான் குழியில் போட்டவன், குழியில் தூக்கி எடுத்து அங்கே விற்று போட்டவர்கள். ஆகையினாலே அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனால் அவங்கள 3 நாள் காவலில் வச்சான். 3வது நாள் அந்த மாதிரி நீங்கள் போகலாம்,
ஆனால் உங்களுக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை கூட்டிகிட்டு வரணும். இந்த 10 பேரில் ஒருத்தன் என்ன செய்யணும், அவனை கூட்டிகிட்டு வர வரைக்கும் இங்கே ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன சமயத்தில் தான் இவருடைய மனசாட்சி இங்கே விழித்து கொள்ளுகிறது. ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செய்கிறார்கள் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறதே இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். வருஷங்கள் அந்த மாதிரியாக சுமார் 20 வருஷங்களுக்கு மேலாகி விட்டது. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறது என்று கேட்டால் அவருடைய மனசாட்சி பேசுகிறது. அப்படி என்று சொன்னால் தவறு செய்தவர்கள் யாரும் தங்களுடைய மனசாட்சிக்கு என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் மறுக்க முடியாது. இதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது. இந்த மனசாட்சிக்கு என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் தப்ப முடியாது. ஒருவேளை மூளை நாம் செய்த தவறுகளையும் தப்பிதங்களையும் மறக்க நினைக்க அங்கே நினைக்காமல் இருந்தாலும் மனசாட்சி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் அதை மறக்க விடாது. அதான் இங்கே யோசேப்புடைய சகோதரர்கள் அவங்க 3 காரியம் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க, நம்முடைய சகோதரருக்கு நாம் செய்த துரோகம். நம்முடைய சகோதரருக்கு நாம் என்ன செய்தோம், துரோகம். மனசாட்சி விழித்து கொண்டது. ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் வந்தது, இது மாதிரியான பாடுகளுக்கு காரணம் என்ன என்று அவருடைய மனசாட்சி சொன்னது. சில வருஷங்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்தோம், நம்முடைய சகோதரருக்கு செய்த அந்த துரோகம் அது என்ன செய்தது, நம்மேல் சுமந்தது என்று சொல்கிறார்கள். அடுத்து 2வது என்ன வாசிக்கிறோம், அந்த அவன் நம்ம என்ன செய்தான், கெஞ்சி வேண்டிக் கொண்டான். அவனுடைய மன வியாகுலங்கள் எல்லாம் நாம் அறிந்தோம். அவன் ரொம்ப கெஞ்சினான், அண்ணே என்னை விட்டுருங்க, என்னை அந்த மாதிரியாக விட்டு போட வேண்டாம், என்னை குழியில் போடாதீங்க அப்படியெல்லாம் அவன் என்ன செய்தான், கெஞ்சி வேண்டிக் கொண்டான். அவனுடைய மன வியாகுலத்தை என்ன செய்தோம், நாம் கண்டோம். அவன் கெஞ்சினான், அதற்கு என்ன செய்ய மாட்டோம், செவி கொடுக்காமல் போனோம். இப்போ பழைய ஞாபகம். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, குற்ற உணர்வு மேலோங்கி நிற்கிறது. எனவே மனசாட்சி அவருடைய துரோகத்தை சொல்லுகிறது. அவருடைய குற்ற உணர்வினாலே என்ன செய்கிறார்கள், அந்த பழைய காரியத்தை சொல்கிறார்கள். அடுத்து 3வது என்ன சொல்கிறார்கள், இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதுக்கு காரணம் அன்னைக்கு நம்முடைய சகோதரனுக்கு செய்த துரோகம். அப்போ தங்களுடைய ஆபத்துக்கு தங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை அவருடைய இருதயம் இப்போ குத்துகிறது. அன்னைக்கு தம்பிக்கு செஞ்ச அந்த செயல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதகத்தை கொண்டு வந்தது என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். இதை மற்ற யாருமே சொல்லலை. இந்த 10 சகோதரர்களும் ஒருத்தன் பார்த்து சொல்லிக்கொண்டதை இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்கு என்ன செய்யும் என்று கேட்டால் அறிவிக்கக்கூடியதாக, வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் குற்ற மனசாட்சி வருகிறதோ அப்பெல்லாம் கல்வாரி சிலுவை எண்டையிலே ஓடிப்போய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே சுத்த மனசாட்சி இல்லை, நான் செய்த சில தவறுகள் என்னுடைய வாழ்க்கையை வாதிக்கிறது என்று நாம் அவரிடத்திலே அறிக்கையிட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகி ஒரு நல் மனசாட்சி உள்ளவர்களாக, சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே யோசேப்புடைய சகோதரர்கள் உடைய மனசாட்சி விழித்து கொண்டு சொன்ன வார்த்தை தான் ஆவியானவர் இந்த ஆதியாகமம் 42:21 எழுதி வைத்திருக்கிறார். இன்னுமாக நாம் புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில் விதமாய் படிக்கிறோம். யோவான் 8:9, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள், இயேசு தனித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிற வேளையில் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே உபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் மோசேயுடைய சட்டத்தின்படி கல்லறிய வேண்டும், அது நியாயம்தான். அப்போ அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று அவர் சொன்னார். இவள் பாவி, இவள் தண்டனைக்குரியவள், இவள் குற்றவாளி. ஆனால் இந்த கூட்டத்தில் நிற்கிற குற்றமற்றவர்கள், பாவம் செய்யாதவர்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று கேட்டால் நீங்களே கல்லறியுங்கள் என்று அவர் சொன்னார். அப்பொழுது பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் போய்விட்டார்கள். அவர்கள் போனதுக்கான காரணத்தை ஆவியானவர் அந்த வசனத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார், பாவமில்லாதவன் கல்லறிய கடவன். அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசுனா சொல்லலை, இங்கே நிற்கிற நீ எல்லாம் என்னென்ன பாவம் செஞ்சிருக்க, நீ அவளை குற்றப்படுத்துறியா, நீ யோக்கியனா அப்படியெல்லாம் கேட்கல.
ஆண்டவருக்கு தெரியும், அங்கே கூட்டத்தில் நிற்கிறவன்லாம் யார் யார் எப்படிப்பட்டவன் என்ன பாவம் செஞ்சிருக்கான்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லலை, ஆனால் அவங்க மனசாட்சி சொன்னது. அவருடைய மனசாட்சி என்ன செய்ததுன்னு கேட்டால், ஆவியானவர் அந்த வார்த்தை எப்படி எழுதி வைத்திருக்கிறார், அவர்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு. மனசாட்சி உணர்த்தினது, மனசாட்சி சொன்னது என்றல்ல, மனசாட்சி கடிந்து கொண்டது என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். அப்போ நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன செய்கிறது என்று கேட்டால் கடிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகருக்கு அன்பு, ஆறுதல், ஆசீர்வாத பிரசங்கம் தான் வேணும். இந்த மாதிரியாக கடிந்து கொள்ளுதல், எச்சரிப்பினுடைய வார்த்தைகளை அநேகருக்கு கேட்க என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே அவருடைய மனசாட்சி என்ன செய்து என்று கேட்டால் கடிந்து கொண்டது. அநேக வேளையிலே நம்முடைய மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளுகிறது. நீ ஒரு விசுவாசியாக இருந்து இப்படி பேசலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி நடக்கலாமா, இப்படி போகலாமா என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது என்று கேட்டால் நம்மை கண்டிக்கிறது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது. எனவே மனசாட்சி அங்கே கடிந்து கொள்ளுகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். நீதிமொழிகள் 27:5 வாசிக்கிறோம், மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. மறைவான சிநேகம், அன்பு காட்டுவதை காட்டிலும், அன்பு காட்டணும், ஆனால் அன்பு காட்டுவதை காட்டிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். மகளே, நீ இப்படி செய்யக்கூடாது, ஒரு விசுவாசியாக இருந்தும் நீ விதமாய் பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், குடும்பத்தில் சபையில் தவறு செய்கிறவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கடிந்து கொள்ள வேண்டும். நேசிக்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். எப்படி நாசமாக போட்டுன்னு இல்லை. சில பிள்ளைகள் மருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுது, அதனுடைய கையையும் காலையும் பிடிச்சிட்டு இந்த மூக்கையும் பொத்திக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வாய்க்குள்ள மருந்து ஊற்றுறாங்க. எதுக்காக? எதுக்காக இந்த கசப்பு, எதுக்காக இந்த பிள்ளைகளை மல்லு கட்டி இந்த மருந்தை ஊற்றுகிறார்கள்? அது சுகமாகணும், அது நல்லா இருக்கணும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பைபிளை பற்றி எழுதியிருக்கிற வேளையிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது கேட்டால் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கு. அதில் ஒரு காரியம் என்ன, கடிந்து கொள்ளுதலுக்கும். அப்ப நம்முடைய மனசாட்சி கடிந்து கொள்ளுகிறது, ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறார். அதே போல வேத வசனம் என்ன செய்கிறது கேட்டால் அங்கே கடிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. அதனால கடிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையில வெறுக்கக்கூடாது. நம்முடைய மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளும். எனவே மனசாட்சியை மலிக்கிறக்கூடாது. மனசாட்சி என்னைக்கும் நீதியின் பக்கத்தில் தான் நிற்கும், தேவனுடைய பக்கத்தில் தான் அது நிற்கும். எனவே அவர்கள் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் நீதிமொழிகள் 28ஆவது அதிகாரம், அதில் நீதிமொழிகள் 28ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்திலே வாசிக்கிற வேளையில, தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். முகஸ்துதி செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஐஸ் வைக்கிறது. பிரதர், உங்களை மாதிரி ஆள் உண்டா, அப்படியெல்லாம் நடந்துருச்சா, பரவாயில்ல வாமா, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிறதா அப்படிங்கிறது அல்ல. முகஸ்துதி பேசுறதை காட்டிலும் கடிந்து கொள்ளுதல் தான் என்ன செய்யணும், முடிவில் அங்கீகாரம் பெறும். முடிவில் தேவனும் மனசாட்சியை அங்கீகரிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஐஸ் வைக்கிறதுனால அல்ல, சாதகமாக பேசுகிறதுனால அல்ல, கடிந்து கொள்ளுதல் தான் முடிவில் என்ன செய்யும், அங்கீகாரம் பெறும். உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி அங்கீகாரம் பெற கடிந்து கொள்ளாமல் முகஸ்துதி பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதே நீதிமொழிகள் 27:5 பாருங்க, பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு என்ன செய்கிறான், வலையை விரிக்கிறான். உங்களை ஐஸ் வைக்கிறான், உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அப்படியே உங்களை புகழ்ந்து பேசுகிறான்னு சொன்னால் உங்கள் காலுக்கு கீழே வலை வீசுகிறான் உங்களை இழுத்து போடுறதுக்காக. ஆனால் கடிந்து கொள்கிறவர்கள் அப்படி இல்லை, உங்களை நேசிக்கிறதுனாலே. இவர்கள் இந்த தவறான காரியத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து தேவனுடைய நாமத்துக்கு கனவீனம் கொண்டு வந்து விடக்கூடாது, இதனாலே தேவனுடைய நாமம் சபை நடுவிலே, குடும்பத்தின் நடுவிலே தூசிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அன்பினாலே என்ன செய்கிறார்கள், கடிந்து கொள்கிறார்கள். எனவே மனசாட்சி நம்மை கடிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். நீங்கள் பைபிளில் வாசிக்கிற வேளையிலே பிள்ளைகளை சில வேளையிலே கண்டிக்கிறோம். எதற்காக? நீதிமொழிகள் 29:15 என்ன வாசிக்கிறோம், பிரம்பும் கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யும், ஞானத்தை கொடுக்கும். எதுக்காக கடிந்து கொள்ளுகிறோம்? ஞானமாய் பிழைக்கணும், ஞானமாய் நடக்கணும். எதற்கு குச்சி வச்சு அடிக்கிறார்கள்? அவர்கள் ஞானமாய் நடப்பதற்காக, சாகிறதுக்காக அல்ல, வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக அல்ல, ஞானமுள்ள பிள்ளையாக
ஞானமுள்ளவர்களாக குடும்பத்தில் நடந்து கொள்வதற்காக பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் அவசியமாக இருக்கிறது. அந்த கடிந்து கொள்ளுதலை அவர்கள் அந்த மாதிரியாக கடிந்து கொள்ளுதலை விரும்பாவிட்டால் பைபிள் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அடுத்து கீழே என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய இஷ்டப்படியே நடப்பதற்காக விட்டுவிட்ட அந்த பிள்ளை தாய்க்கு என்ன செய்யும் என்று கேட்டால் வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் கடிந்து கொள்ளாமல் எப்படியே போட்டோம், ரொம்ப அவளை என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அலட்டக்கூடாது என்று சொல்லி அந்த மாதிரியாக அவள் இஷ்டத்துக்கு விட்டுருவோம் அப்படின்னு விட்டா தாய்க்கு என்ன செய்யும்? வெட்கத்தை உண்டு பண்ணுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆகையினால பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வேளையில் அவர்கள் பைபிளில் நீங்கள் தீமோத்தேயு எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்கள் என்ன செய், கடிந்து கொள், அவர்களுக்கு கண்டனம் பண்ணி என்ன செய், புத்தி சொல்லு, அப்படியெல்லாம் சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது. எனவே நம்முடைய நல்வாழ்க்கைக்காக நம்முடைய மனசாட்சியும் ஆவியானவரும் வேதமும் கடிந்து கொள்ளுகிற வேளையில் நம்முடைய நிலைமையை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இந்த குற்ற மனசாட்சியை பற்றி நீங்கள் பைபிளில் படிக்கிற வேளையில் இஸ்ராவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம், 40வது சங்கீதம் 12வது வசனம், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இஸ்ரா அந்த குற்ற மனசாட்சியினாலே தேவனுக்கு முன்பாக அந்த இஸ்ராவிலே அவர் ஜெபம் பண்ணுகிறதை 9வது அதிகாரத்திலே படிக்க முடியும். அங்கே 40வது சங்கீதம் 12வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தன்னுடைய மனசாட்சியுடைய அந்த வேதனையினாலே தன்னுடைய அக்கிரமத்தையும் தன்னுடைய மீறுதலையும் அங்கே சொல்லுகிறதை நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனசாட்சி நம்மை குத்துகிறதோ, எப்பொழுது நம்மை குற்றப்படுத்துகிறதோ, அந்த சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே, நான் இவ்விதமாக பேசினது, இவ்விதமாக செய்தது, இவ்விதமாக நான் யூடியூப்லேயோ அல்லது மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லே ஒரு தகாத ஆபாசமான காரியத்தை பார்த்தது, இது என்னுடைய சிந்தனை, என்னுடைய நினைவு, இதெல்லாம் தவறு என்பதை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அங்கே சரி செய்ய வேண்டும். எனவே குற்ற மனசாட்சிக்கு 2 எடுத்துக்காட்டிய ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை படிக்கிறோம். அடுத்து நல் மனசாட்சி என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நல் மனசாட்சி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும், சில காரியங்களை அந்த மாதிரியாக பேஸ் பண்ண முடியும். நல் மனசாட்சி இருந்தால் தான் வேத வசனத்திலையும் சத்தியத்திலையும் விசுவாசத்திலையும் நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உறுதியாக இருப்போம். பாருங்கள், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அதில் 5வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று நான் பார்க்கிற வேளையில் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 3லிருந்து 6 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. அதில் 5வது வசனம், இங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், வீட்டில் போய் அதை நல்லா தியானம் பண்ணுங்க. சுத்தமான இருதயம். நம்ம எல்லாருக்கும் இருதயம் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமான இருதயம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மனசாட்சின்னு சொல்லலை, நல் மனசாட்சி. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லை, ஒரு மாய்மாலமான விசுவாசம், ஒரு போலித்தனமான விசுவாசம் அல்ல, மெய் விசுவாசம், வைராக்கியம் உள்ள விசுவாசம், ஒரு உண்மையுள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு சிலர் என்ன செய்யறதில்ல? 6வது வசனத்தில், சிலர் இவைகளை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். 3வது வசனத்திலே அவர் என்ன செய்கிறார்கள்? வேற்றுமையான தவறான உபதேசங்களுக்கு அந்த மாதிரியாக செவிசாய்த்து அவர்கள் வழி விலகி போகிறார்கள் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். அப்புறம் நல் மனசாட்சி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக ஜீவிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டுக்கதைகளுக்கும் வீணான கற்பனைகளுக்கும் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து என்ன தேவனை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி போயிடுவோம். ஒரு காலத்தில் பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ண ஆட்கள் எல்லாரும் இன்னைக்கு பைபிள் பொய், பைபிளில் இருக்கிற நம்புறதெல்லாம் அந்த மாதிரியாக என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னெல்லாம் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்னு கேட்டால் அவங்க நல் மனசாட்சி இல்லை. ஆகவே நல் மனசாட்சி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சத்தியத்தில் அந்த மாதிரியாக நிலை நிறுத்தும். அடுத்து இந்த நல் மனசாட்சி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா விசுவாச வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மாதிரியாக போராடும். அதே 1 தீமோத்தேயு பாருங்கள், 1வது அதிகாரம் 18வது வசனத்துடைய கீழே பாருங்கள், நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாய் இரு.
19 வசனம், இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு. இப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், விசுவாசமும் வேணும், நீ நல் மனசாட்சி உள்ளவனாகவும் இரு. இந்த நல் மனசாட்சி இல்லாதவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சத்தியங்கள் கற்பனைகளை விட்டு என்ன செய்கிறார்கள்? தள்ளி விடுகிறார்கள். அவர்கள் விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்கிறார்கள்? சேதப்படுத்தினார்கள் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். அடுத்து பாருங்கள், அதே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம், அதில் நாம் வாசிக்கிற வேளையில் 9வது வசனம் பாருங்கள். விசுவாசத்தினுடைய ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கும். அப்போ சுத்த மனசாட்சிக்காக, நல் மனசாட்சிக்காக போராட வேண்டும். நல் மனசாட்சியை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் அந்த மாதிரியாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கும். ஆகையினாலே குற்ற மனசாட்சி இல்லாமல் நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறதை நீங்கள் இந்த வேத பகுதியெல்லாம் பார்க்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, நல் மனசாட்சி உள்ளவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியும். அவங்க மனசாட்சி சொல்லுது, நீ விசுவாசியாக இருக்கிற, தேவனுடைய நாமத்துக்கு அபகரித்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில, சாட்சி கட்ட நிலைமையில நீ வாழ்ந்துடக்கூடாது, சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நல் மனசாட்சி என்ன செய்கிறது என்று கேட்டால் சொல்லுகிறது. இதை நீங்கள் வீட்டில் போய் 1 பேதுரு 3வது அதிகாரம் 14 17 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கிறதுக்கு, அந்த மாதிரியாக சொல்லுவதற்கு நேரம் போதாதபடினாலே நீங்கள் அதை வீட்டில் போய் அந்த மாதிரியாக வாசித்து பாருங்கள். அந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் அங்கே எழுதியிருக்கிறது. அதில் 16ஆம் வசனத்துடைய கீழ்ப்பகுதியில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக உங்களை அக்கிரமக்காரர் என்றும் உங்களுடைய நடக்கையை அநேகர் என்ன செய்கிறார்கள்? அந்த மாதிரியாக தூசிக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் போய் அதை 14 17 வரைக்கும் படிக்கிறோம். அப்போ நல் மனசாட்சி உடையவர்கள் உங்கள் நடக்கையை தூசிக்கலாம். என் மருமக சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்யலாம்? அநேகர் இந்த மாதிரியாக தூசிக்கலாம். உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லலாம். அந்த மாதிரியாக உங்களை என்ன செய்யணும்? அந்த மாதிரியாக வெட்கப்படும்படி அவர்கள் சொன்னாலும், உங்களுக்கு நல் மனசாட்சி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? தைரியமாக நிற்பீங்க. நான் இப்படியெல்லாம் பேசலை, நான் இப்படியெல்லாம் சொல்லலை, தேவனுக்கு முன்னால் நான் யாருங்கிறது தெரியும், என்னுடைய மனசாட்சி என்னுடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறது? சாட்சி கொடுக்கிறது என்று நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனசாட்சி சரியாக இருந்தால் தாங்க நம்ம தைரியமாக என்ன செய்ய முடியும்? நிமிர்ந்து நிற்க முடியும். அதை நீங்கள் வீட்டில் போய் இந்த வேத பகுதியெல்லாம் நீங்கள் நல்லா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியாக தியானம் பண்ணுங்க. அடுத்து நல் மனசாட்சி உடையவர்கள் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரியத்திலையும் ரொம்ப யோக்கியமாக நடப்பாங்க. அதை எபிரேயர்கள் நிறுவம் 13வது அதிகாரத்தில் பாருங்கள். எபிரேயர்கள் நிறுவம் 13வது அதிகாரம் 18வது வசனம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலையும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். வசனத்தை பாருங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன வேண்டிக்கணும்? கார் வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும், வெளிநாட்டு விசா கிடைக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கிற இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியமா அல்ல. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன? எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நல் மனசாட்சி உடையவர்களாக தெய்வத்துக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் யோக்கியமாய் நடக்க வேண்டும். அதான் இங்கே எபிரேய நிருபத்தாருடைய வாஞ்சை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த மாதிரியாக ஆண்டவருக்காக யோக்கியமாய் நடக்க வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும், ஆண்டவருடைய மகிமைக்காக நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு எனக்கு என்ன வேண்டும்? நல் மனசாட்சி வேண்டும். இதான் இங்கே எபிரேய நிருபத்தாருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, அதே போல பவுல் அந்த 24வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்னார், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாய் நடக்க என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் அதுக்காக முயற்சி பண்ணணும், அதற்கான வாஞ்சை இருக்கணும், அதற்காக விருப்பம் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையில் யோக்கியம் இல்லாமல் நாம் வாழுகிறோம்?
யோக்கியம் இல்லாமல் பேசுகிறோம், யோக்கியம் இல்லாமல் செயல்படுகிறோம், விசுவாசிகள் தான். ஆனால் நல் மனசாட்சி இல்லை. மனசாட்சியை மழுங்க வைத்து மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களைப் போல நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய ஜீவியம் இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரச்சனைக்குரியவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல, கர்த்தரை அறிந்தவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள். அதான் பைபிளில் படிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஜெபித்தால் நான் தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை வருஷிப்பேன். நம்முடைய குடும்பத்திலே சேமம், நம்முடைய சபையிலே சேமம், நாம் வாழுகிற ஏரியாவிலே சேமம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம தான் காரணம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் யோக்கியமாய் நடக்க விருப்பம் இருக்கணும். ஏதோ ரட்சிக்கப்பட்ட நரகம் தப்பி மோட்சம் போனா போது அல்லேலூயா ஸ்தோத்திரன்னு இருந்துடக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய மரண நாள் வரைக்கும் ஒரு நல் மனசாட்சி உள்ள, ஒரு யோக்கியம் உள்ள, ஒரு உண்மையுள்ள மனிதனாக நான் வாழ வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். தமிழில் யோக்கியம் என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் ஆங்கில பைபிளில் ஹானஸ்ட் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஹானஸ்ட் என்கிற வார்த்தைக்கு பியூட்டிஃபுல் என்று சொல்லுகிறார்கள், அழகாக. அப்போ அழகான குடும்ப வாழ்க்கை, அழகான ஆவிக்குரிய ஜீவியம், அழகான தேவ சபை, ரொம்ப ஹானஸ்டாக நம்ம நடக்கணும்னு சொன்னால் யோக்கியமாக நடக்கணும். நல் மனசாட்சி உடையவர்கள் குடும்பத்திலையும் சபையிலையும் ஒரு நாள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி சபையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நல்ல மனசாட்சி இல்லை. உங்கள் மனசாட்சி சொல்ல நீங்கள் யாருன்னு. அப்போ நல் மனசாட்சி உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், பிரச்சனையை சரி செய்யத்தான் முயற்சிப்பார்களே தவிர பிரச்சனைக்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு சபையிலும் குடும்பத்திலும் பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையிலே நல் மனசாட்சி இல்லை. தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சொல்ல நீங்கள் யார் என்பதை. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய மனசாட்சியிலே நாம் யோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் பவுலுடைய வாஞ்சை. இங்கே எபிரேயர் 26 வாஞ்சையும் அதுதான். எனவே எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறதோ, நம்முடைய தவறை உணர்த்துகிறதோ, அந்த சமயத்திலெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவருடைய பாதத்திலே போக வேண்டும், அவருடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும். எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த எபிரேயர் 9:14 எழுதியிருக்கிறது, நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற என்ன செய்கிறது? சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனசாட்சியில் இருக்கிற அந்த செத்த கிரியைகள், அந்த உணர்வற்ற செயல்பாடுகள், இவைகளெல்லாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் சுத்திகரிக்கிறது. அதே போல எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, அங்கே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டவர்களாக துர்மனசாட்சி நீங்கி என்று வாசிக்கிறோம். அப்ப துர்மனசாட்சியை நீக்குகிறது, மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது யார்? ஆண்டவர். நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாத நிலையிலே நாம் ஜீவிக்கிறோமா? வெளியில எல்லாம் நல்லதான் இருக்கிறோம். அதனால தான் பக்தர் பாடுகிறது போல, பாரும் தந்தையே யாரும் காணாத என்னுடைய உள் அலங்கோலத்தை மனம் நொந்து என்ன செய்கிறேன்? மருளுகிறேன், பரிசுத்தம் வேண்டி என்ன செய்கிறேன்? கெஞ்சுகிறேன் என்று பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் பாடியிருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சி சொல்லுகிற வேளையில, பாரும் தந்தையே யாரும் காணாத உள்ள அலங்கோலத்தை, பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், சபைக்கு போகிறேன், அநேக ஊழியங்களாக செய்கிறேன், ஆனால் மனசாட்சியிலே உண்மை இல்லை. தெய்வத்துக்கு முன்பாக என்னுடைய மனசாட்சி என்ன செய்கிறது? வாதிக்கிறது. எனவே யோக்கியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன செய்கிறார்? அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய மனசாட்சியில் என்ன இருக்கக்கூடாது என்று கேட்டால் அசுத்தம் இருக்கக்கூடாது. தீத்துனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 பாருங்க. விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களுக்கு கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது, அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் என்று வாசிக்கும்.
அவருடைய மனசாட்சி என்ன செய்கிறது என்று கேட்டால் அங்கே அசுத்தமாக இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கும். இன்னொரு வசனம் பாருங்கள், அந்த 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1:4, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா தியானம் பண்ணுங்க. அசுத்த மனசாட்சியோடு கூட தெய்வத்தை ஆராதிக்கிறோமா? என்ன வாசிக்கிறோம்? சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதித்து வருகிறோம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, சபையில் பிரச்சனை பண்ணிக்கொண்டு சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோமா? எனவே நாம் செய்யக்கூடிய ஆராதனை சுத்த மனசாட்சியோடு இருக்கணும். அசுத்த மனசாட்சி என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதே 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ அசுத்தமான பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, அங்கே என்ன வாசிக்கிறோம்? சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே சேர்ந்து கொள். சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சுத்த மனசாட்சியோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை தரிசிப்பதற்கு சரீர சுத்தம் அவசியம்தான். வெளி சுத்தத்தை காட்டிலும் உள் சுத்தம் முக்கியம். தேவ சபையிலே, தேவ சன்னிதானத்திலே தெய்வம் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த பந்தியிலே பங்கெடுக்க போகிற நான், ஆண்டவரே, ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட, ஒரு சுத்த இருதயத்தோடு கூட நான் இருக்கிறேனா? இல்லாவிட்டால் நம்முடைய குறைவை உணர்ந்து சரி செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் பிரசங்கம், அதுக்காகத்தான் பைபிள் வாசிப்பு, அதற்காகத்தான் ஆவியானவர். அப்போ நம்ம எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டுட்டோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அதற்கேற்றதான ஒரு மாற்றம், அதற்கேற்றதான ஒரு மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? மாறணும். கிறிஸ்துவை போல மாறணும். அவரை போல நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஸ்டாண்டர்ட் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் என்ன செய்யணும்? பூர்ண புருஷராக வேண்டும். இன்னும் நம்ம குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. வளர்ச்சி மிகவும் அவசியம். எனவே வேதம் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். தேவனே சுத்த இருதயத்தை என்ன செய்யும்? என்னிலே சிருஷ்டியும் என்று சங்கீதக்காரன் வேண்டுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். மேலுமாக பவுல் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 2 வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். நான் சொல்லுகிற ரோமர் 9:2, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் பொய்யல்ல, உண்மையை சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் என்னுடைய மனசாட்சியும் என்ன செய்கிறது? எனக்கு சாட்சியாக இருக்கிறது. அருமையானவர்களே, குற்றமற்ற மனசாட்சி, நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதை வேதம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையில், அந்த 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில், உலகத்தில் இருக்கிற மேலான அதிகாரிகள், அந்த ராஜாக்கள், அரசாங்கம், இவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்களெல்லாம் ஏற்படுத்தினது அவங்களா வரல. அவங்களை ஏற்படுத்தினது யார் என்று கேட்டால் தேவன் தான். தேவன் கொடுத்த அதிகாரத்தினால தான் அவர் கலெக்டராகவோ, எஸ்பியாகவோ, மந்திரியாகவோ, அல்லது உலகத்தில் அந்த மாதிரி பெரும்புள்ளியாகவோ இருக்கிறார்கள். அதை 1வது வசனம் தெளிவாக சொல்லுது. ஆகையினால எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு 1வது வசனம் சொல்லிடுச்சு. அடுத்து கீழே என்ன வாசிக்கிறோன்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாதிரியாக கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளை ஹானர் பண்ணணும், அங்கே கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சியின் நிமித்தம் அந்த மாதிரியாக கீழ்ப்படியணும். இப்போ சில வேளையில் அரசாங்க சட்டம், அதாவது அரசாங்கத்தை மதிக்கணும், அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளை மதிக்கணும், பெரிய மனிதர்களை மதிக்கணும், வயசில் மூத்தவர்கள், நம்முடைய குடும்பத்திலே அந்த மாதிரியாக வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மதிக்க வேண்டும், ஆனர் பண்ண வேண்டும்.
ஆனால் அவர்கள் சொல்லுகிற சில காரியங்களுக்கு நம்முடைய மனசாட்சி நிமித்தம் நம்ம என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அவங்க சொல்றாங்க கீழ்ப்படியன்னு, மனசாட்சி சொல்றது இல்லை கீழ்ப்படிய முடியாது இந்த விஷயத்தில். அதுக்கு பைபிளில் சில உதாரணங்கள் பாருங்க. யாத்ராமம் 1வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் எகிப்தில் பார்வோனுடைய ராஜா ஒரு கட்டளை போடுகிறான். இந்த எபிரேய மருத்துவச்சிகள் நீங்கள் பிரசவம் பார்க்குற வேளையில் இந்த இஸ்ரவேலருடைய வீட்டில் பிறக்கக்கூடிய அந்த எபிரேயருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், கொலை செய்யணும். அது ராஜாவுடைய கட்டளை. அப்போ எபிரேயர் 13:1 படி ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகளை சாகடிக்கணும். ஆனால் மனசாட்சி என்ன செய்யுது, நீ பிள்ளைகளை கொன்னா அது கொலை, நீ கொலைகாரன் ஆகக்கூடாது, நீ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, எந்த தவறும் செய்யாத, அந்த மாதிரியாக ராஜா சொன்னா என்பதற்காக நீ தவறான காரியத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதனால அவங்க மனசாட்சி சொன்னச்சு. அதனால அவங்க ராஜாவுக்கு பயப்படலை, தங்களுடைய மனசாட்சிக்கும் தேவனுக்கும் பயந்தார்கள். இந்த ராஜாவுக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார், ஆகையினாலே நான் மனசாட்சியின்படி தேவனுக்கு முன்னாக உத்தமமாக இருக்க விரும்புகிறேன், பிள்ளைகளை எல்லாம் கொல்ல மாட்டேன். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன, வீட்டில் போய் வெளில படிங்க. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே தேவன் அவருடைய குடும்பங்களை என்ன செய்தார், தலைக்கும்படி செய்தார். யாத்ராமம் 1:21. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை அந்த மாதிரியாக செழித்துவங்குகிறதா, வளருகிறதா, இல்ல பட்டு போயிருச்சா? அதுக்கு காரணம் தெய்வம் கிடையாது, நம்ம தான். அடுத்து மோசேயினுடைய தாயை பற்றி படிக்கிறோம். ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடணும், ஆனால் அவன் என்ன செய்தா, 3 மாசம் ஒளிச்சு வச்சான். அவளுடைய மனசாட்சி சொன்னது, ராஜா சொல்றான் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கொண்டு போடுன்னு, நான் பெற்ற பிள்ளையை எப்படி கொல்ல முடியும், நான் என்ன மாதிரியா கொலை செய்கிறது, அது பாவம், என்னுடைய மனசாட்சி சொல்லுகிறது, அதனால நான் அதை செய்ய முடியாது. 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தாள். கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். பாருங்க, பெத்த பிள்ளைக்கு அவளே பால் கொடுக்குறா, அதுக்கு ஒரு சம்பளமும் பார்வோனுடைய குமாரத்தை கொடுக்கிறதா பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஏன் இவங்க 2 பேரும் ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க, தங்களுடைய மனசாட்சி நிமித்தம். இன்னும் நீங்கள் பைபிளில் படிக்கிற வேலையில் நாம் அந்த தானியேல் 1வது அதிகாரத்தை வருகிற வேலையில் அந்த ராஜா அவருடைய அரண்மனையில் வேலை செய்கிறதுக்கு செலக்ட் ஆயாச்சு, இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டான். அடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ராஜ சாப்பாடு. அந்த ராஜ சாப்பாடு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதாக அல்லது அதில் சில போதைப் பொருள்கள்லாம் அடங்கி இருக்கும். ஆனால் ராஜாவுடைய கட்டளையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ராஜ சாப்பாடு தான் சாப்பிடணும். ஆனால் இவங்க 4 பேர் சொன்னாங்க, இல்லைங்க அந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சாப்பிட முடியாது, அரண்மனை உத்தியோகம் கிடைக்காட்டியும் பரவாயில்லை, எங்கள் மனசாட்சி சொல்லுது, நாங்கள் யூதர்கள், நாங்கள் எபிரேயர்கள், எங்களுக்கு சில வேத ஒழுங்கு, சில வேத சட்டம் இருக்கிறது, அதனால் முடியாதுன்ட்டாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த உயர்வை பற்றி அதில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து தானியேல் 3வது அதிகாரத்தில் வருகிற வேளையில் பாபிலோனுடைய சட்டம் என்ன செய்யணும், ராஜா நிறுத்தின இந்த சிலையை தான் கும்பிடணும், வேறு யாரையும் கும்பிடக்கூடாது. அப்படி கும்பிட்டா தூக்கி அக்னி சூளையில் போடப்படுவார்கள். அது பாபிலோனிய சட்டம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், அதுக்கு கீழ்ப்படியலை. மனசாட்சி சொன்னது, உயிருள்ள தெய்வத்தை, உண்மையுள்ள தெய்வத்தை, ஜீவன் கொடுத்த ஜீவிக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு உயிரற்ற உண்மையற்ற தெய்வத்தை என்ன செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அவங்க மனசாட்சி சொன்னது. அதனால 3 பேர் நின்னாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவும் பைபிள் எழுதியிருக்கிறது. அடுத்து தானியேல் 6வது அதிகாரத்தில் 30 நாள் வரைக்கும் என்ன செய்யணும், ராஜாவை தான் கும்பிடணும், வேற யாரையும் கும்பிடக்கூடாது. அப்படி கும்பிட்டா அவனை தூக்கி என்ன செய்யணும், அக்னி அங்கே சிங்க கபியில் போடணும். அந்த பத்திரத்துக்கு என்ன செய்யாச்சு, கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு, சட்டம் ஏற்றியாச்சு. ஆனால் தானியேலுக்கு தெரிந்து அவன் என்ன செய்தான், முன்பு போல என்ன செய்தான், அவன் வழக்கமாக அவன் ஜெபம் செய்தான் என்று வேதத்தில் படிக்கும். அருமையானவர்களே, உங்கள் அம்மா அப்பா அல்லது வயதிலே மூத்தவர்கள் சில வேளை உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லுகிற வேளையிலே அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு கீழ்ப்படியக்கூடாது. அம்மா நீ சொல்றது சரிதான், ஆனால் வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார். அப்போ அவர் கேட்டார், பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படியெல்லாம் பைபிளில் சொல்லி இருக்கிறது, அதனால் அந்த வசனத்தின்படி நீ கீழ்ப்படிவேன்னு கேட்டார். கீழ்ப்படிவேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொல்கிறேன், இனிமேல் நீ சபைக்கு போகக்கூடாது, இனிமேல் நீ ஏசுநாதரை கும்பிடக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, கீழ்ப்படிவியா? அப்போ நான் சொன்னேன், அது கீழ்ப்படிய முடியாது. பிள்ளைகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் தான் சொல்லியிருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு தான் வாழ்க்கையில் முதலிடம், முக்கியத்துவம். ஆண்டவர் தவறான காரியத்தை எனக்கு போதிக்கவில்லை, சரியான காரியத்தை தான் எனக்கு போதிக்கிறார், ஆகினால நான் அதற்கு கீழ்ப்படிவேன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யணும்,
சட்டத்துக்கு அல்ல. பெரியவர்கள் சொல்லுகிறார்களே என்பதற்காக மனசாட்சியை மலிக்கிட்டு தவறு செய்யாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்காது. இவங்கெல்லாம் மனசாட்சியின்படி வாழ்ந்ததுனால இந்த தானியேல், எபிரேய வாலிபர்கள், எபிரேய மருத்துவச்சிகள், அந்த மாதிரி மோசேயினுடைய தாய் இவர்கள் யாரும் வெக்கப்பட்டு போனார்களா? மனசாட்சியை மதித்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததுனால வாழ்க்கையில தோற்று போனார்களா? இல்லை. ஒன்றும் ஏமாத்துற வேலை கிடையாது. இன்னுமாக நான் வேதத்தில் வாசிக்கிற வேலையில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற வேலையில் எருசலேமில் என்ன செய்யக்கூடாது, இயேசுநாதரை பற்றி என்ன செய்யக்கூடாது, பிரசங்கிக்கக்கூடாது, போதிக்கக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு இருக்கிறதான அந்த சனகிரி சங்கத்தார் மற்றவர்கள் என்ன செய்தார்கள், கட்டளை போட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18-19, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கிற வேளையில் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு செவி கொடுக்கிறது தான் நியாயம், மனுஷனுக்கு செவி கொடுக்கிறது நியாயம் அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தாங்க அவசியம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். ஆனால் அவங்க தவறான ஆலோசனை சொல்லுகிற சமயத்தில் அதை கேட்கக்கூடாது. உங்களுக்கு மனசாட்சி இருக்குது, உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார், உங்கள் கையில் வேதம் இருக்குது. ஆண்டவரே, தேச சட்டம் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய பெற்றோர் இப்படி சொல்லுகிறார்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மெஜாரிட்டி மெம்பர்கள் விதமாக சொல்லுகிறார்கள், நான் என்ன செய்யணும் என்று கேட்கிற வேளையில் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை சரியாக நடத்துவார். இல்லை நீங்கள் வாசிக்கிற வேளையில் அதே எபிரேயர் ரோமர்கள் நிறுவனம் 13ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் அன்பை பற்றி எழுதியிருக்கிறது. அன்பு என்ன செய்யாது, பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அங்கே 97ஆம் சங்கீதத்திலே கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே என்ன செய்யுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள் என்றெல்லாம் அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே அருமையானவர்களே, ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கிஃப்ட் தான் நம்முடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சியை யாரும் சாகடிக்க முடியாது. நம்முடைய மனசாட்சி என்னைக்கு நீதியான காரியத்தை தான் பேசும். நம்முடைய மனசாட்சி என்னைக்கு என்ன செய்யும், தேவனுடைய பட்சத்தில் தான் நிற்கும். நம்முடைய மனசாட்சி சொல்லும் எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நன்மை, எது தீமை, எது சரி, எது சரியில்லை என்பதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பவுலை போல இது நான் இந்நாள் வரைக்கும், என்னுடைய மரண நாள் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக எல்லா விஷயத்திலும் நான் என்ன செய்ய வேண்டும், நல் மனசாட்சியோடு கூட நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமாய் நடக்க என்ன செய்கிறோம், அந்த மாதிரியாக பிரயாசப்படுகிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், யோக்கியர்களாய் நடக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஒரு நல் மனசாட்சி உடையவர்களாக யோக்கியமாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில் கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.